ஹாய், நான் மேகலா. வராகி ஜெயந்தி. வராகி ஜெயந்தி இந்த வருஷம் 2024 ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதியில் ஆரம்பித்து 2024 ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும். அதாவது வராகி ஜெயந்திங்கிறது வராகி அம்மா அவதரித்த தினம். வராகி அம்மா ஆடி மாதம் ஆயில்ய நட்சத்திரமும் பஞ்சமி திதியும் சேர்ந்து வந்த நாளில் தான் அவதரித்தாங்க. ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் தேதியே ஆரம்பிக்கிறதுனால 4ஆம் தேதியே நம்ம பூஜை பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா 5ஆம் தேதி கூட ஆரம்பிச்சுக்கலாம். அதே மாதிரி 4ஆம் தேதி ஆரம்பித்தா 9ஆம் தேதிக்குள்ளே முடிக்கலாம். வராகி அம்மா வழிபாடு செய்கிறதுக்கான நேரம் சனி ஓரையில் தான் பூஜை பண்ணணும். கலசம் சூலாயுத கலசம் வைக்கணும். முதல் நாள் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பாலாபிஷேகம் பண்ணணும். தீபம் அரச இலை தீபம் ஏற்றணும். அர்ச்சனை பண்ணுறதுக்கு மறிக்கொழுந்தால் அர்ச்சனை பண்ணணும். பழம், இளந்தம்பழம், நெய்வேத்தியம், பாசிப்பயிறு. 2வது நாள் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி தயிர் அபிஷேகம் பண்ணணும். வேப்பிலை தீபம் ஏற்றணும். செம்பருத்தி மலரால் அர்ச்சனை பண்ணணும். நெய்வேத்தியம், கோதுமை பாயாசம் வைக்கணும். 3ஆம் நாள் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வராகி அம்மாவோட விக்கிரகத்துக்கு நெய் அபிஷேகம் பண்ணணும். மருதாணி இலை தீபம் ஏற்றணும். துளசி இலையால் அர்ச்சனை செய்யணும். பழம் பலாப்பழம் வைக்கணும். நெய்வேத்தியம், மொச்சை சுண்டல். 4வது நாள் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி தேனாபிஷேகம் பண்ணணும். அர்ச்சனை பண்ணுறதுக்கு நாணயங்களால் அர்ச்சனை பண்ணணும். தீபம் பேய் விரட்டி இலை தீபம் ஏற்றணும். பழம் மாம்பழம். நெய்வேத்தியமாக எலுமிச்சம்பழம் சாதம். 5வது நாள் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி கரும்புச்சாறு அபிஷேகம் பண்ணணும். அர்ச்சனை குங்கும அர்ச்சனை பண்ணலாம். தீபம் தாமரை இலை தீபம். பழம் மாதுளம்பழம். நெய்வேத்தியம் சக்கரை பொங்கல். 2வது நாள் அதாவது ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி செவ்வாழை பழம் வச்சு வழிபாடு செய்யணும். எல்லோருக்கும் வராகி அம்மா ஆசி கிட்டட்டும். தேங்க்யூ.